பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளுடைய வருமானம் அவங்களுக்கு 20 ரூபாய் இருக்கும். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? நம்ம என்ன செய்வோம்? நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை தரமும் நம்முடைய வாழ்க்கை தரமும் எப்படி இருக்குன்னு வித்தியாசம் புரியுது இல்லையா? நிமிஷம் அமைதியா இருங்க. அப்படிப்பட்ட மக்களால என்ன செய்ய முடியல? டாய்லெட் வசதியை ஏற்படுத்திக்க முடியல. இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, டிவியில பேப்பர்ல எல்லாம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த பொண்ணு சீதனமா என்ன கேட்டிருக்கா? பாத்தீங்களா? நியூஸ் பாத்தீங்களா? பார்க்கவே இல்லை. நீங்க பார்த்ததா சொன்னீங்க. சொல்லுங்க கொஞ்சம். பேசுங்கப்பா, சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. கழிவறை வசதி கொடுத்தாங்களா? செயற்கை முறையில தயாரிக்கக்கூடிய ஒரு கழிவறையை செய்து அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா என்ன செய்தாங்களாம்? சீதனமா கொண்டு கொடுத்தாங்களாம். டிவில வந்துச்சு, பேப்பர்ல வந்துச்சு. அப்போ டிவில நீங்க என்னதான் பாக்குறீங்க? நேரமே சொன்னது போல நியூஸ் எதுவும் பாக்குறது போல எனக்கு தெரியல. சீரியல் மட்டும் தான் பாக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை என்ன செய்யுங்க? பாக்குறது ரொம்ப நல்லது. சரி, இதுல இருக்கிற எத்தனை பேருக்கு வீட்டுல ஓபன் கிணறு இருக்கு? கிணறு யாருடைய வீட்டுல எல்லாம் இருக்கு? கை தூக்குங்களேன் கொஞ்சம். கையாவது கொண்டு வந்திருக்கான்னு பாத்துக்கலாம். கிணறு கிணறு வலை போட்டு அதுல பிரச்சனை இல்லை. எத்தனை பேரு? சரி சரி, கொஞ்சம் எல்லாருக்கும் தண்ணி வசதி இருக்கா? நல்ல தண்ணி வசதி இருக்கா? சரி, பைப்பு தண்ணி எடுக்கிறது எத்தனை பேரு? பைப்பு தண்ணி பஞ்சாயத்து பைப்பு தண்ணி தானே எடுக்கிறீங்க எல்லாம்? எத்தனை பேரு? கிணறு இருக்கிறவங்களே எடுக்கிறீங்களா? கிணறு இருக்கிறவங்க பைப்பு தண்ணி எடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்ல போகணும். சரி, போர்வெல் அதாவது போரிங் எத்தனை வீடுகள்ல இருக்கு? யாருடைய வீட்லயும் இல்ல இல்லையா? சரி, கிணறு இருக்கிறவங்க ஏன் அந்த பஞ்சாயத்து தண்ணிய பைப்ல போய் எடுக்கிறீங்க? சொல்றீங்களா? தண்ணி இழுத்து எடுக்க பயங்கர ஒரு சோம்பேறி தானா இல்லையா? உண்மைதானா? சரி, ஒருத்தங்க சொல்றாங்க கரண்ட் செலவாகும், அதனால கரண்ட் எல்லாம் சேமிக்க வேண்டிய அவசியம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிணறு இருக்கிறவங்க தயவு செய்து என்ன செய்யுங்க? மோட்டர் வைக்க முடியலன்னா தண்ணியை இழுத்து எடுங்க. தண்ணி இழுக்கும் போது நம்ம உடம்புக்கு என்னது? சிறந்த ஒரு உடற்பயிற்சி. இப்ப நீங்க அதிகாலை நேரத்துல ரோட்ல போய் பாத்தீங்கன்னா வரிசையா நடக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க யாராவது போறீங்களா நடக்க? நான் வேண்டாம்னு சொல்லல, அது உடற்பயிற்சி வேணும். பாத்திருக்கீங்க இல்ல? அதே கையை வீசி இப்படி தண்ணி எடுத்தா அது ஒரு உடற்பயிற்சி தானே. நம்ம வேலையும் ஆகும், நமக்கு உடற்பயிற்சி ஆகும். சரி, அதை செய்யுங்க. திரும்ப பஞ்சாயத்து தண்ணி எடுக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி சுத்தமா கிடைக்குதா? தண்ணி சுத்தமா கிடைக்குதா? இல்லையா? ஏன்? என்ன சொன்னீங்க? டேங்கு கழுவாம போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி என்ன செய்யல? சுத்தமா கிடைக்கல. ஆனாலும் அந்த தண்ணியை தானே ஓடி போய் எடுக்கிறோம் இல்லையா? சமையலுக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலைனாலும் நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறீங்களா எல்லாரும்? அப்ப நல்ல தண்ணி இல்லைன்னா அதுல எவ்வளவு கிருமிகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம உடம்புல தொத்தும் இல்லையா? அந்த தண்ணி சுத்தம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கீங்களா? வாயில தர்றீங்களா? எடுக்கிறவங்க சொல்லுங்க. அந்த டேங்கை எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துறாங்களாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பஞ்சாயத்துல இருந்து தெரியுமா? தெரியாது. தண்ணி சுத்தமா கிடைக்கலங்கிறது உண்மை. சுத்தப்படுத்துறாங்களா இல்லைங்கிறது கூட
என்ன சொல்லுதேன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. உண்மை நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க கேட்கலன்னா அடுத்த நடவடிக்கை எடுக்கலாமா? யாராவது ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்களா? ஒரு லைட்டு கூட போட்டு தரல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒரு மனுவை எழுதி எல்லா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து, இது குழு மக்களுக்கான நிகழ்ச்சி மட்டும் இல்லை, சரியா? எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? சைன் பண்ணி ஒரு மனு கொடுக்கலாம் இல்லையா?